இருக்கக்கூடிய பெருமான் தனி சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமான். எப்பவுமே அடியார்களாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவாலயங்களுக்கு மதிப்பு அதிகம். இன்னைக்கு தர்மயாதனத்துடைய 27 சிவாலயங்களும் செழுமையாகவும் வளமையாகவும் இருக்குனாக்கா அது அடியார்களினாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்னைக்கு யார் பூஜை பண்றதுன்றதும் நம்ம நோட்டக்கூடாது. பிரதிஷ்டை யார் பண்ணாங்க அப்படின்னா அடியார் பெருமக்கள் செய்த பிரதிஷ்டை. அவருடைய பிரதிஷ்டைக்கு மகத்துவம் அதிகம். அப்படி உன்னதமான ஒரு பிரதிஷ்டையாக இந்த முழுமையான சிறப்பு இந்த வடிவமைப்பை நமக்கு அனுகிரகித்த பெருமான் எங்களுடைய அன்பிற்கினிய உளுந்தூர்பேட்டை அப்பர் சுவாமிகள் திருமணத்தினுடைய குருமகா சன்னிதானம் சிவஞான தேசிய சுவாமிகள். அவருடைய திருப்பணிகள் விரல் விட்டு எண்ண முடியாத 3000த்திற்கும் மேற்பட்ட ஆலயங்களை திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்த அன்பர் எங்களுடைய குருமகா சன்னிதானம் அப்பர் சுவாமி திருமணத்தினுடைய குருமகா சன்னிதானம். அதிலும் நீங்க கேள்விப்படாத ஊருக்கெல்லாம் போய் சுவாமி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. குமரன் அங்கே ஒரு கும்பாபிஷேகம் இருக்கு, பண்ணி கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு வழியே இருக்காது. சில ஊரில் நான் நடந்தே போயிருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் போய் திருப்பணி செய்து அப்படியே விட்டுட்டு வந்துட மாட்டார். கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவார் சுவாமி. அதான் சுவாமியினுடைய வழக்கு. அப்படி சுவாமியினுடைய அன்பர்கள் ஏராளமானவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. அதில் நமது பர்கூர் சுவாமின்னு தான் அவங்க எப்பவும் அன்பா சொல்றது. நாங்களாம் இப்போ பேர் சொல்லிட்டோம், சன்னிதான பேர் சொல்லி பர்கூர் சாமி அப்படின்னு தான் சொல்லுவார். பர்கூர் சுவாமி பர்கூர்ல ஒரு குடமுழுக்கு இருக்கு, போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் எனக்கு வந்து சுவாமிகிட்டேருந்து. சரிங்க சுவாமி அப்படின்னு நான் ஆலயத்தை ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போனேன். அதனை தொடர்ந்து ஒரு தெரியல. அப்படி ஒரு குடமுழுக்கு விழா இன்றைய குடமுழுக்கு விழா. அத்துணை ஏற்பாடுகளும் சுவாமிகள் என்னென்ன சொன்னாங்களோ அதை அடியேனும் நம்ம பர்கூர் சுவாமி அவர்களும் வழி நடத்திட்டு வரோம். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்னென்ன செய்யணும்னு எல்லா விவரங்களும் அடியேனுடைய இல்லத்திற்கே வந்து சுவாமி சொன்னாங்க. 5 குண்டம் போடணுப்பா அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து இந்த வழிபாடெல்லாம் செய்யணும், இந்த பூஜையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருந்தாங்க. அதன்படி யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு சுவாமி சொல்லியிருந்தாங்க. அதன்படி சிவஞான தேசிய சுவாமியுடைய திருவுளப்பாங்கின் வண்ணமாகவே இன்றைய தினத்திலே சிறப்பு வாய்ந்த தர்மமிகு வாதவூர் அடிகளாரை பற்றி சொல்லணுன்னாக்கா சிதம்பரம் மௌனமட சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன்னுடைய ஞான குருவாகவும் மணிவாசக பெருமானை தன்னுடைய ஆத்ம குருவாகவும் ஏற்றுக்கொண்டு சைவ திருப்பணிகளை, சைவ திருப்பணினா நம்ம எல்லாம் ரொம்ப என்னமோ நினச்சிக்கிறோம். இவங்களாம் ஏதோ கோயில் கட்டுறாங்க, இவங்களாம் ஏதோ பூஜை பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அதில் இருக்கிறவங்களுக்கு தான் மட்டும் தெரியும். அப்படி லோகநாத சுவாமிகள் மற்றும் பல அடியார்கள் எல்லாம் குவிந்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாளாக இங்கே விசேஷம் நடந்துகிட்டே இருக்கு. அடியார் பெருமக்களும் சாதுக்களும் இந்த பகுதியை முற்றுகிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்படி உன்னதமான ஒரு குடமுழக்காக 4 கால வேள்விச்சாலை 5 குண்டங்களை இங்கே ஏற்பாடு செய்து நாளைய தினம் காலை சிறப்பானது ஒரு குடமுழுக்கு விழா இங்கே நடைபெற உள்ளது. கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால எப்பவும் குடமுழுக்கு முடிச்சுட்டு அருளாதி செய்யறதா வழக்கம். இருந்தாலும் நாளைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நமது அன்பிற்கினிய வாதவூர் அடிகளார் அவர்கள் அருளாசியோடு நிறைவு செய்து 3ஆம் கால யாகசாலையினுடைய பூர்ணாகுதி, தீபாராதனை, ஈதோபச்சாரங்கள், வேதோபச்சாரங்கள், கணபதி தாளத்திற்கு கணபதியினுடைய நடனங்கள் இவைகள்லாம் இனிதே நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமிகள் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களின் சார்பாகவும் குருமகா சன்னிதானங்களையும் அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று உரையை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலை எம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதற் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே
போற்றி போற்றி. ஹர ஹர நம பார்வதீபதயே. ஹர ஹர நம பார்வதீபதயே. ஹர ஹர நம பார்வதீபதயே. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணா மலை தொழுவா மங்களவாத்தியம் வழுவா வண்ணம் அருமே 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 என எல்லாம் வல்ல திரு கைலையின் கண் வீற்றறுத்து வாழிக்கின்ற உமையொரு பாகன் மாதொரு பாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய அளப்பெரும் திருவருட்கருணை முன்னிற்க நம் சைவ சனாதன தர்மத்தின் குரு பரம்பரையாக தென்முக கடவுளாம் தட்சணாமூர்த்தி பெருமான் தொடங்கி வாழையடி வாழை என தொடர்ந்து வருகின்ற ஞான குரு பரம்பரையினுடைய குருவருட்கருணை நிறைந்த வண்ணமாக இன்றைய நாளில் அற்புதமான திருத்தலமாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டத்தில் அமைந்திருக்கின்ற பூசி நாயக்கனூர் என்கின்ற பாலாட்சேத்திரம் எனும் இந்த கிராமத்திலே பார்க்குமிடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரண ஆனந்த பொருளான சிவம் பல நாம ரூபங்களோடு அருள்வாளிக்கின்ற நிலையில் நம்முடைய திருத்தலத்திலே ஆதி திரிபுர சுந்தரி மகா சன்னிதான பேராலய பீடத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு திரு ஆதி திரிபுர சுந்தரி அம்பிகையுடனாய கைலாய ஆதிபுரீஸ்வர பெருமான் எனும் திருநாமத்தோடும் ஊழிக்காலத்திலே உயிர்களெல்லாம் சென்று அடைக்கலம் தேடுகின்ற தோணியப்பராக விளங்குகின்ற திரு சட்டைநாதருடைய திருக்கோயிலாகவும் இங்கே அமைய பெற்றிருப்பது இப்பகுதி வாழ் பெருமக்கள் செய்த புண்ணியமே அன்றி தவமே அன்றி வேறு சொல்லுவதற்கு இல்லை. அப்படி நம்மையெல்லாம் வழிநடத்துகின்ற திருவருளையும் குருவருளையும் உள்நின்று வழிகாட்டுகின்ற ஞான மணிவாசக பெருமானுடைய திருவடிகளையும் அருட்குருநாதராக விளங்கி நம் சிவலோக திருமிடத்தை என்றும் அருள் செய்கின்ற அருட்குருநாதர் மௌனதேசிக சுவாமிகளுடைய திருவடி தாமரைகளையும் பணிந்து இன்றைய நல்ல நாளில் நாளைய தினம் அற்புதமான குடமுழுக்கு பெருவிழா, நன்னீராட்டு பெருவிழா, இந்த பூலோகமே கைலாயமாக திருக்கைலாயமே பூலோகத்திற்கு வந்ததாக அறிவிப்பு சொல்லும் வண்ணம் இன்றைக்கு அமைந்திருந்தது கோலாகலமான பேரானந்தமான திருவீதி உலா. அன்பர்களின் அன்பும் எழுச்சியும் தான் எங்கும் காணப்பட்டது. திருக்கைலாய வாத்தியங்கள், நமது தமிழ் பாரம்பரிய இசைக்கருவிகள், அடியார்களுடைய சிவநாமங்கள் ஹரநாமங்கள், அன்பர்கள் மலர் தூவி வாழ்த்தி வரவேற்று பாதபூசை நடத்தி கிராம பெருமக்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் உறவு பாராட்டி அன்பு கலந்து நடத்திய இந்த வீதி உலா சொல்லுகிறது காலம் முழுதும் இந்த திருத்தலம் எத்தனை சிறப்பு மிக்கதாக எத்தனை அருள் மிக்கதாக விளங்க போகிறது என்று சொல்லி தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளையும் சூலமும் தொக்க வளையுமுடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி என்பார் மணிவாசக பெருமான். அப்படி பெருமானுடைய தொன்மை கோலம் எது என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லும் வண்ணமாக நம்முடைய வீர சைவத்தினுடைய குருநாதராக விளங்கக்கூடியவர் நம்முடைய அப்பர் சுவாமிகள் மடத்தினுடைய மடாதிபதி ஞானதேசிக சுவாமிகள் அவர்கள் நம்முடைய பர்கூர் சுவாமிகளுடைய திருவுளத்திலே புகுந்து அருளிய வண்ணமாக இங்கு அமைய பெற்றதுதான் ஆதி கைலாயநாதருடைய தொன்மை திருக்கோலம். அன்பர்கள் நாளை குடமுழுக்கு நடந்து அற்புதமான அந்த தரிசனத்தை பெறும் சமயம் உண்மையாக மனதார வேண்டிக் கொள்ளுகின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் அப்படியே பெருமான் அருள் செய்வார். காரணம், அவர் இந்த பூமி தோன்றுவதற்கு முன்னாக தான் தோன்றிய நிலையில் இங்கே அருளி கொண்டிருக்கிறார். ஒரு புறம் மகாவிஷ்ணுவுக்கு அருள் செய்ததான சங்கும் சக்கரமும் ஏந்தி கொண்டு, மறுபுறம் தனக்கே உரித்தான மான்மழு திருக்கோலத்திலே இந்த பூலோகத்தில் எங்கும் நாம் தரிசிக்க முடியாது. அப்படி ஒரு அபூர்வமான திருக்கோலத்திலே பெருமான் இங்கே வீற்றிருக்கிறார் அம்பிகையோடு என்று சொன்னால் இதுதான் சிவலோகம், இதுதான் திருக்கைலாயம். இதைவிட ஆனந்தமான தருணம் வேறென்ன இருக்க முடியும் என்று சொல்லி
அற்புதமான முறையிலே நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்களினாலே ஆகூதிகளை தந்து உரிய தெய்வங்களை எல்லாம் திருக்குடங்களிலே எழுந்தருளச் செய்து இந்த யாகசாலை பூசையை மிக சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை கடங்கள் புறப்பட்டு விமான கலசத்திற்கும் பெருமானுடைய திருமேனிக்கும் திருக்குடமுழுக்க நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகின்ற சமயம் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளும் குருவருளும் இந்த மண்ணிலே நிறைவாக அமைந்து பர்கூர் சுவாமிகளுடைய உள்ளத்திலே என்ன பிரார்த்தனையோடு என்ன சங்கல்பத்தோடு இங்கே பெருமானை அமர்த்தி இருக்கிறாரோ அது பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லி வான்முகில் விழாது பெய்ய வேண்டும், மலி வளம் சுரக்க வேண்டும், மன்னன் கோன்முறை அரசு செய்ய வேண்டும், குறைவில்லாத உயிர்கள் வாழ வேண்டும், நான்மறை அறங்கள் ஓங்க வேண்டும், நல்ல தவம் வேள்வி மல்க வேண்டும், அதற்கு மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை பணிந்தும் இந்த குடமுழுக்கு பெருவிழாவிற்கு பல குருமகா சன்னிதானங்களும் ஞானிகளும் சித்தர்களும் சாதுக்களும் வந்து அருள் செய்யும் முகமாக அமைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் ஸ்ரீ காலபைரவ பீடம் சித்தர் பீடத்திலிருந்து சிவத்திரு ஸ்ரீலஸ்ரீ லோகநாத சுவாமிகள் உள்ளி மதுரா கம்மவாரம்பட்டி மாதனூர் திருத்தலத்திலிருந்து இன்றைக்கு எழுந்தருளி நம்மோடு இந்த திருவீதி உலாவிலே கலந்து பக்தர்களுக்கு அருள் செய்து விழா மேடையிலே தன்னுடைய அருளை தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி புண்ணிய புனித ஆன்மாக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்ற இந்த திருத்தலம் அடியார்களுடைய மனக்குறைகளை நீக்கி அவரவர் வாழ்க்கையில என்னென்ன வரங்கள் வேண்டுமோ, அவரவர் குடும்பத்திலே என்னென்ன தடைகள் இருக்கின்றனவோ அந்த தடைகளை எல்லாம் நீக்கும் வண்ணம் பெருமான் அருள் செய்து திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்கின்படி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அதற்கு இந்த பர்கூர் கஷேத்திரத்திற்கு வாருங்கள், ஆதி கைலாயநாதரை தரிசனம் செய்யுங்கள் என்று உலகமெல்லாம் இந்த திருத்தலத்தை நோக்கி வரக்கூடிய காலம் இன்றைய காலம். அற்புதமான இந்த வேள்வி சாலையிலே நாமும் கலந்து கொண்டோம். இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்பதை நாம் பெருமிதத்தோடு எண்ணி இந்த வாய்ப்பினை அளித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நம்ம அன்போடு அழைத்து மகிழ்ந்த சுவாமிகளுக்கும் அவர் தம் இல்லத்து அம்மையார் அவர்களுக்கும் நம் அன்பையும் ஆசிகளையும் உரித்தாக்கி தொடர்ந்து வெள்ளிச்சாலையினுடைய பணிகள் சிறப்புற நடைபெற நாம் வழிவிட்டு அமைகிறோம். ஹர ஹர நம பார்வதி பதையே. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்த அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்த அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆண்ட கருணையை ஏழை அறிவெனோ, ஆண்ட கருணையை இந்த ஏழை அறிவெனோ, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, 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 என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா. திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையோடும் உடனா
அவளுடுமுடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணமருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இன்றைய நாளில் நம்முடைய ஓசூரை சேர்ந்த அன்பர் திருக்கூட்டத்தோடு நம்முடைய ஐயா அவர்கள் இன்றைய நாளில் சிவசங்கரன் ஐயா அவர்கள் அன்பர் திருக்கூட்டத்தோடு திருவாசக பாராயணத்தை 12 திருமுறை பாராயணத்தை மிக செம்மையாக, அதிலும் ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் நமது உள்ள வினைகளே என்று சொல்லுமா போல ஆடியும் பாடியும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். அதிலும் வீதி உலா நடைபெற்ற சமயம் நம்முடைய அன்பிற்கினே அடியார் திருக்கூட்டம் எல்லாம் ஆரவாரமான அந்த எழுச்சிமிக்க நாட்டியமும் ஆடாதவரையும் கூட இழுத்து வந்து ஆட வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வினை போக்குகின்ற திருத்தலம் இந்த பர்கூர் திருத்தலம் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பது இன்றைய வீதி உலா நமக்கு சொன்ன பாலாட்சேத்திரம். பாலா அம்பிகை கொலுவேற்றிருந்து அருளாட்சி செய்யக்கூடிய அற்புதமான இந்த க்ஷேத்திரத்தில் நாமும் இன்றைக்கு கலந்து கொண்டோம். இதுவே நம் வாழ்வில் செய்த பெரும் புண்ணியம் என்பதை எண்ணி குடமுழுக்கு பெருவிழாவினுடைய வழிபாட்டிற்கு வழிவிடுகிறோம்.